வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகன் நான் கந்தசாமி. டெட்டுக்கான அப்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். என்னன்னா, முதல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல, அதாவது எந்த டைட்டில் இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு டோட்டலி இதுல எடுத்திருக்கோம். இது அத்தனையுமே உங்களுக்கு ஃப்ரீயா பிடிஎஃப் கீழே கொடுத்துறேன். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நம்ம எப்படி நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம். இப்போ இதுக்கு மேல ஒவ்வொருத்துக்குமே ஃப்ரீ கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்டினுடைய ஃப்ரீ கிளாஸஸும் வந்துடும். டெய்லி டெஸ்ட் நம்ம இத்தனை நாள் கொடுத்துட்டு இருந்தோம். டெய்லி டெஸ்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து 8344059944 உங்களுக்கு கால் பண்ண சொன்னேன். அது பிஸியா இருந்தது அப்படின்னா 9629333779 நீங்க கால் பண்ண சொன்னேன். சரி, இங்க டெஸ்ட் ஃப்ரீ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆனா இதுக்கு மேல வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ சைக்காலஜிக்குன்னு ஒரு சார் வந்து கிளாஸ் கொடுக்க போறாரு. டோட்டலி ஆல் கிளாஸும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். அதே மாதிரி சைக்காலஜி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேத்ஸ் ஆகட்டும், தமிழ், ஆர்ட்ஸ் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிசி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி அத்தனையுமே சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸ், அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸா வந்துடும். 8 கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயா யூடியூப்ல கொடுத்துருவோம். இதுக்கு நீங்க மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா போதும். சரி, இப்போ முதல்ல எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க. இதெல்லாம் நோக்கம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த முறை டெட்ல நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் நம்ம ஃப்ரீயா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுல பாருங்க, இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். இங்க இருக்குது பாருங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம இது வந்து அந்த 2023 நடந்த அந்த கொஸ்டின்ஸோட இது அவங்க அனுப்பியிருந்தது. இது பாருங்க, 2023 தேதி பிப்ரவரி மாசம், பிப்ரவரி 3 தேதி நடந்தது. பேட்ச் வந்து 2 to 5 மணிக்கு நடந்தது. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2. இது ஒரிஜினல் கொஸ்டின். பியாஜவின் இது வந்து சைக்காலஜி பாருங்க. பியாஜையின் அறிவு வளர்ச்சி நிலைகள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிவிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர். இது எதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது சைக்காலஜி மட்டும் கிடையாது, ஆல் சப்ஜெக்டோடைய கொஸ்டின் பேப்பரும் இது இருக்கு. இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். இந்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் வந்து எங்கெங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு வரிசை ஒவ்வொன்று காட்ட போறேன். இது பாருங்க, இது வந்து சைக்காலஜியோட 30 கொஸ்டின்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் இதுல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சைக்காலஜி மட்டும் தான் சார் முதல்ல காட்டினீங்க, மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க. அதுக்காக சொல்றேன். இதுல பாருங்க, தமிழுக்கு உண்டான கண்டென்ட் இதுல வந்துருது. நமக்கு தமிழ் 30 கொஸ்டின் தாண்டினதுக்கு 31வது கொஸ்டின் பாருங்க. சிரித்தனர் மகிழ்ந்தனர், அதே மாதிரி அழகாக சேர்த்தால், இதெல்லாம் குறிப்பு முற்றச்சம் நேசம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கொஸ்டின்ஸ் இது அடுத்து வந்திருக்கு. இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின்ல அடுத்த சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட் இதுல வருது. சரிங்க சார், இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபோல்டர் ஒவ்வொன்றுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். அந்த பேட்ச் வைஸா நடந்தது பாத்தீங்களா, அந்த டேட் வைஸா, இப்ப 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி, இது அத்தனையுமே கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஃபோல்டருமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஒண்ணு இல்லை, இதுலயே நீங்க போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பிடிஎஃப்பும் இதை பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இது வந்து பாருங்க, பிப்ரவரி 13ஆம் தேதி நடந்த, பிப்ரவரி மீன்ஸ் 2023 பேப்பர் 2 தமிழ் சோசியல் சயின்ஸ் பேட்ச் வந்து 9 to 12 அந்த டைமுக்கு வந்து நடந்தது. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாருங்க, டைலர் அவளின் கூட்டு பண்ணி அறிவுரை பகலின் குறிக்கோள் வந்து சைக்காலஜி கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜி தான் கேட்கறாங்க, அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் கேட்கறாங்க. சரி, இது எதுக்காக நான் உங்களுக்கு கிட்ட காட்டியிருக்கேன்னா, இங்க இருக்கக்கூடிய 2023 நடந்த அத்தனை ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இங்க நம்ம எடுத்தாச்சு. இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எந்தெந்த டைட்டில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுல வரிசையா இதுல உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து சயின்ஸினுடைய இதை நம்ம பார்த்தோம். சயின்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த சயின்ஸ்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் விலங்கியல் இருக்கு அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்விகள் 2023 இந்த டெட்டினுடைய கேள்விகள் பாருங்க, உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் அப்படிங்கிற டைட்டில் இருந்து மட்டுமே, அதாவது 11th ஜுவாலஜில பேஜ் நம்பர் 133ல 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க 2023ல. இந்த ஒரு டைட்டில் விலங்கியல் இருக்கு அப்படின்னா, உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் இந்த டைட்டில் இருந்து மட்டுமே 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படிங்கிற டைட்டில் வந்து அடுத்த ஆப்ஷனா பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இங்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டைட்டில்ஸ். அப்ப இது இம்பார்ட்டன்ட் டைட்டில். அங்க நடந்த 2023 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம பாத்தீங்கன்னா, அங்க முக்கியமான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டைட்டில். இது சம்பந்தமாவும் உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் ஒவ்வொன்றும் வரிசை வர ஆரம்பிச்சிடும். இப்ப நுண்ணுயிர்களின் உலகம், திசுக்களின் அமைப்பு. சரி, இது வந்து விலங்கியலுக்கு மட்டும்தானா? இப்போ அடுத்த சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா, வேதியியல்லையும் இதே மாதிரி தான். நீர் அப்படிங்கிற டைட்டில்ல 5 கேள்விகள். அதே மாதிரி கார்பனும் அதன் சேர்மங்கள்ல இருந்து 4 கேள்விகள். பயன்பாட்டு வேதியில இருந்து 7 கேள்விகள். புரியுங்களா? தனிமங்கள் ஆவர்த்தன வகைப்பாடுல இருந்து 7 கேள்விகள். அயனி சமநிலையில இருந்து இப்படி ஒவ்வொன்றுமே எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த டைட்டில் என்ன? இப்ப நமக்கு தேவை இந்த டைட்டில் தான். அயனி சமநிலை, தனிமங்கள் ஆவர்த்தன வகைப்பாடு, கார்பனும் அதன் சேர்மங்களும், இப்படி ஒவ்வொன்றுக்குமே இப்ப கரைசல்கள் இருக்குன்னா அது வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. வேதிவினைகள் வகைகள் இருந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த டைட்டில் தான் நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த டைட்டில் தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுதான் நம்ம இந்த டைட்டில்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி நம்ம ரெடியா வச்சிருக்கோம். இது வந்து என்ன? சயின்ஸுக்கு. அப்போ இங்க இருக்க அடுத்த ஒரு சப்ஜெக்ட் பாருங்க, இயற்பியல். நம்ம பார்த்திருக்கோம் முன்னையே, விலங்கியல், வேதியியல், இயற்பியல்,
இப்படி வரிசையா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே எந்தெந்த டைட்டில் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது பாருங்க, தாவரவியல் மற்றும் விலங்கியல், தாவரங்கள் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கத்துல இருந்து கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. 13 கேள்விகள் இதுல மட்டுமே கேட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாத்தீங்களா? சோ அதே மாதிரி பாருங்க, தாவர வளர்ச்சி படிம வளர்ச்சி, தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும் வந்து 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இனப்பெருக்கம் புற அமைப்பியல் இருந்து 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்படி அதிக கேள்விகள் கேட்ட டைல்ஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கொண்டு வந்துட்டு அதுல இருந்து குறைவாக கேட்ட கேள்விகள் எல்லாம் வரிசை நம்ம இது டோட்டலி இதுல போட்டிருக்கோம். சரி, இப்போ இது வந்து சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, ஓகே. மேத்ஸ்லும் அவங்க கேட்ட கேள்விகள் வந்து இதெல்லாம் இந்த டைட்டில் இருந்தா. புள்ளியலும் நிகழ்த்தகவும் இதுல இருந்து மட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து பாருங்க 10th, 9th, 8th இருந்து 7th கேட்டிருக்காங்க. ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிறது 10th இருந்து கொஸ்டின்ஸ், 10th 9th இருந்து கேட்டிருக்காங்க. 10th இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 9th இருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் இப்ப 10th 9th வந்து 4 கேள்வி, 10th மட்டுமே 10 கேள்வி கேட்டிருக்காங்க புள்ளியலும் நிகழ்த்தகவும்ல. அது 9th இருந்து மட்டுமே 4 பிளஸ் நிகழ்த்தகவு கேள்வி கேட்டிருக்காங்க. 9th 14 இந்த புள்ளியல், 8th இந்த மாதிரி இத்தனை கேள்விகள் அவங்க கேட்டிருக்கிற விஷயத்துல இந்த பேஜ் நம்பர்ஸ் வைஸா நம்ம இதுல போட்டிருக்கோம். வடிவியல் இருந்து பாருங்க 10th 9th இப்படி வரிசை, அது ஆக்சுவல் பேஜ் நம்பர்ஸா இருக்கும். இயற்கணிதத்தில் பாருங்க 10th 9th 9th இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 8th இயற்கணிதத்தில் மட்டுமே 8th 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அளவியல்ல 9th 1, 8th 10th அது 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டைட்டில் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அளவியல், கனமொழி, அதே மாதிரி தகவல் செயலாக்கம், வாழ்வியல் கணிதம் வந்து பாருங்க 8th 15 கொஸ்டின்ஸ், 7th 3 கொஸ்டின்ஸ், சதவீதமும் தனி வட்டியும் 7th 1, நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படிங்கிறது 6th வரிசா, பட்டியல் லாபம், லாபம் மற்றும் நட்டம், விகிதம் மற்றும் விகித சமம், இது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப எண்கள்ல இருந்து 8th 15 கொஸ்டின்ஸ், 7th 6 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணியல், பின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமச்சீர் தன்மை அப்படின்னு மொத்தம் 10 டைட்டில் இருந்து கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது அத்தனை பேஸ்லயும் கேட்ட கேள்விகள் எல்லாம் வரிசையா நம்ம எடுத்து அந்த டைட்டில, முக்கியமான அந்த டைட்டில்ஸ் வந்து நம்ம இதுல கேட்ச் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கண்டிப்பா இந்த டைட்டில்ஸ் இருக்கிறதெல்லாம் முழுமையா நம்ம படிச்சு வச்சுட்டோம்னா இதுல வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா எப்படியும் ஒரு 60% கேள்விகள் இதுல வந்துடும். செகண்ட் ஆப்ஷனெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி செகண்ட் ஆப்ஷன்ல என்னென்ன டைட்டில் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்திருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி நாம படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதிக மார்க் எடுக்கக்கூடிய அந்த ஜோனுக்கு போயிடணும். இதுதான் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுடைய ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து அந்த டைட்டில்ஸ், இது உங்களுக்கு பிடிஎஃபாவே அனுப்பி வச்சுறேன், ஃப்ரீயாவே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வச்சுறேன். இதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த இது இருக்கு பாருங்க, நம்ம சாம்பிள் மெட்டீரியல் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான அந்த சாம்பிள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட், அதாவது என்ன தமிழ் இலக்கணம் இருக்கு அப்படின்னா எம்எஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் இலக்கணத்துல வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிறத நம்ம இப்படி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த டைட்டில் வைஸா டோட்டலி இப்போ தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, எழுத்துக்களின் பிறப்பு, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், மயங்கொலிகள் அப்படின்னு வரிசையா தமிழ் இலக்கணத்துல வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே வரிசா 6th to 12th இருக்கக்கூடிய அத்தனை டைட்டில்ஸ் இப்ப நம்ம வரிசை எடுத்து தொகுத்து வரிசையா பாருங்க. இப்போ 61 டைட்டில்ஸ் இருக்கு, 61 டைட்டில் இதுல அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு அப்படின்னா இந்த டைட்டில் முதல் டைட்டில் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, உலகில் ஒவ்வொரு இந்த மாதிரி டைப் பண்ணி எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 6th to 12th இருக்கக்கூடிய இந்த 5 இலக்கணத்தை பத்தி சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே எடுத்து இப்படி டைப் பண்ணி ஒவ்வொரு லைனா புல்லட் பாயிண்ட்ஸா, ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும், இது ஒரு பாயிண்ட்ஸ். குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை, இப்படி பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸா அந்த மெசேஜை நம்ம ரெடி பண்ணி நம்ம டெய்லி டெஸ்ட் வைக்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் எடுத்து நம்ம கொஸ்டின் டைப் என்ன சொல்றது டைப் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் நம்ம கொடுத்துறோம். இது நம்ம ப்ரொசீஜர். நம்ம மெட்டீரியல் இருந்து டெய்லி டெஸ்ட் வந்து இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்மளுடைய சாம்பிள் மெட்டீரியல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் கேட்டதுக்கு அதுக்காக நான் சொன்னேன். இது பேஜோட புக்கோட கடைசி பேஜஸ் இது வந்து அது தமிழ் இலக்கணம், இது தமிழ் இலக்கியம் 6th to 12th வரைக்கும் இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தினுடைய புக் ஃப்ரண்ட் பேஜஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த சாம்பிள் மெட்டீரியல் இதை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பெரும்பானாட்டுப்படை, சிறுபான்மைப்படை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 மேல்கணக்கு நூல்கள் இருந்து 11 கீழ்கணக்கு நூல்கள், வழிபாட்டு பாடல்கள் இருந்து இப்படி வரிசையா அந்த பிள்ளை தமிழ் இதெல்லாம் செட்டில்க வகைகள் இது வரிசையா நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டல் இலக்கியத்துல வந்து இத்தனை டைட்டில்ஸ் நமக்கு இருக்கு. இது ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 6th to 12th இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கீழே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இது 10 பாட்டு நூல்கள் இருக்கப்ப திருமுருகாட்டுப்படை, பெருநாட்டுப்படை, இதுல வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம இங்க எடுத்து டைப் பண்ணி வச்சிருப்போம். இப்போ டைப் பண்ணினா இப்படி புல்லட் பாயிண்ட்ஸா இருக்கும். இதை நம்ம அப்படியே வரிசையா மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது டெஸ்ட்ல நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம இன்னும் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து தமிழ் இலக்கியத்துக்கு. இது தமிழ் துணைப்பாடம் உரைநடை
இந்த துணைப்பாட முறைகளில் 6 to 12க்குள்ள இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாம் இது, அது எந்தெந்த பேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தமிழுக்கு உண்டான கண்டென்ட் இதில் நம்ம வரிசை கொடுத்துருக்கோம். இதுல மொத்தம் துணைப்பாட முறையினுடைய இருக்கு பாருங்க, இதனுடைய டைட்டில்ஸ் வந்து பாருங்க டோட்டலி 166 டைட்டில்ஸ் இருக்கு. பாடல் வரிகள் அப்படின்றது வரைக்கும் 374 பேஜஸ் வரைக்கும் இருக்கு. இதுல முதல் டைட்டில் வளர் தமிழ் இருக்கு அப்படின்னா மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நம்ம இதை வரிசை கொடுத்துருக்கோம். ஸோ தமிழுக்கு வந்து இலக்கணம் இலக்கியம் துணைப்பாட முறையினுடைய பேஜஸ் சாம்பிள் பேஜஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ இது வந்து இங்கிலீஷ்க்கு நம்ம பாலாஜி அகாடமியுடைய இங்கிலீஷ் 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம இதுலயும் அதே மாதிரி வரிசையா போட்டு கொடுத்துருக்கோம். இதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் பாருங்க, 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரேனோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரிசையா இப்போ 6 to 12க்குள்ள இருக்கக்கூடிய ஆல் டைட்டில்ஸும் வந்து ப்ரோசஸ் இது பாருங்க, இது போயம் டைட்டில்ஸ், போயம் எல்லாம் ஒரு இடத்துல போட்டிருப்போம். அதே மாதிரி கிராமரும் இங்க பாருங்க, இது வந்து சப்ளிமெண்ட்ரிக்கு உண்டான டோட்டல் சப்ளிமெண்ட்ரி இந்த இடத்துல வரிசை கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து டைட்டில்ஸ் பிளே டைட்டில்ஸ், இது கிளாசரி ப்ரோஸ் பாயிம் சப்ளிமெண்ட்ரி வொகாபுலரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் பாயிம் சப்ளிமெண்ட்ரி. இதுல கிராமர் பாருங்க வரிசை, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், பார்ட் ஆஃப் ஸ்பீச், கன்ஜக்ஷன்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், டென்சன்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் வந்து 6 to 12க்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரிகள் தான். நம்ம வெளியில் போய் நிறைய எடுக்கலாம், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறது இந்த 6 to 12க்குள்ள இருக்கிற லைன்ஸ் தான் கேட்பாங்க. இது வந்து இங்கிலீஷ்க்கு சரிங்களா. இப்போ இங்கிலீஷ்ல வந்து வரிசை இதே மாதிரி தான். அது இப்போ இது வந்து சைக்காலஜி உளவியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆத்தர்ஸ் என்னன்னா நம்மளுடைய சார், அதாவது நமக்கு இங்க ரெகுலர் கிளாஸ் இருக்கும்போது சைக்காலஜி சார் கொடுக்கக்கூடிய அந்த ஹிண்ட்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அவங்க கேட்ட அந்த மெத்தடு இதை பேஸ் பண்ணி நாமளா சைக்காலஜி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வேற எந்த ஆத்தர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணல. இதுலயும் வரிசையா இருக்கிறது வந்து ஒன்று உளவியல், கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரிசையா இருக்கிறது சைக்காலஜியுடைய ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ கல்வி உளவியல் தன்மைகள் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் மனிதன வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜினுடைய இதை வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அதில் இது கடைசி பேஜஸ். இப்போ அடுத்த புக்கை பார்த்தீங்கன்னா உயிரியல் 6 to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேப்பர் 1 எழுதுகிற ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் 2 எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால 6 to 10th வரைக்கும் இருக்கிற இதை வந்து நம்ம தனியாக போட்டிருக்கோம். இது வந்து உயிரியல் 6 to 10th அதே +1 +2 தனியாக வந்துடும். அப்போ இதுல என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ மனித உடல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இது வந்து இந்த டைட்டில் வந்து நிறைய கேள்வி கேட்டுருக்காங்க. இது வந்து என்ன, நமக்கு உயிரியல் போனதுக்கப்புறம் வேதியியல் கெமிஸ்ட்ரியில 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இதே மாதிரி தான் அந்த டைட்டில் வரிசையா போட்டு அந்த டைட்டில்ஸ் கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது பாருங்க, வேதியில பருப்பொருட்களை வகைப்படுத்துதல் வந்து நமக்கு வருது. ஸோ இப்போ இப்படி வரிசையா ஒவ்வொரு டைட்டில் நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைட்டில் வந்து நம்ம கீழே போட்டிருக்கோம். வேதியியல் 11th ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி வேதியியல் 12th ஸ்டாண்டர்ட் வந்துடும். இது வந்து எம்எஸ் கொண்டாடுது, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கொண்டாடுது. அப்புறம் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் கொண்டாடுறதுக்கு கீழே நமக்கு அடுத்தது இதுலேயே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். இதுலேயே பாருங்க நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். இது வந்து வேதியியல் 12th ஸ்டாண்டர்டு. வேதியியல் 12th முடிஞ்சதுக்கப்புறம் வரிசை எஸ்எஸ் எம்எஸ் இது எல்லாமே ஒரே ஃபைலில் நம்ம வச்சிருக்கோம். இது உலக ஃபைல் ஆரம்பிக்குது இல்லைங்களா, ஒரே ஃபைலில் வச்சிருக்கோம். நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுமே புல்லட் பாயிண்ட்ஸாக தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட் பாருங்க, இதுலேயே இயற்பியல் 6 to 10th இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம இயற்பியல் போட்டுருவோம். அடுத்து 11th இயற்பியல், அடுத்து 12th இயற்பியல். இப்படி வரிசையாக கண்டினியூ ஆனதுக்கப்புறம் இதை பாருங்க, இது வந்து இயற்பியல், இது 11th ஸ்டாண்டர்டு பார்ட் 1 சொல்லிட்டு போட்டு இதில் 11ஆம் வகுப்பு இதை பாருங்க, 11ஆம் வகுப்பு உண்டான 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இயற்பியல் தான் நம்ம வரிசை போடுறோம். சரி, இப்போ அந்த டைட்டில் அதுக்கு கீழே என்ன இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் வந்து வரிசை நான் போட்டிருக்கோம். இது சாம்பிள் மெட்டீரியல் நிறைய பேர் காட்ட சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே அனுப்ப சொல்லிங்க, அதனால நம்ம இருக்கோம். இயற்பியல் வந்து பாருங்க 12th ஸ்டாண்டர்டு. அடுத்து இதில் நம்ம எஸ்எஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் இதில் வந்துடுது, கூடவே மேத்ஸுக்கும் உங்களுக்கு வரிசை வந்துடும். இயற்பியல் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து விலங்கியல் தனியாக, அதாவது பாட்னி தனியாக இருக்கும், விலங்கியல் தனியாக இருக்கும். இது வந்து 11th 12th ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து விலங்கியலை போட்டாச்சு. அப்போ மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் இதில் கொடுத்தாச்சு. முதல்ல இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்து எஸ்எஸ் கொண்டானது கண்டினியூ ஆகும். எஸ்எஸ் மீன்ஸ் சோசியல் சயின்ஸ், ஆர்ட்ஸ்,
6 சுற்றளவு அந்த பரப்பளவு. இது வந்து மேத்ஸ் கணக்கு கொண்டாடு. டோட்டல் 6th 9th பாருங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம போட்டிருப்போம். 9th 8th 10th பாருங்கள் இந்த 10th இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எதுக்காக அப்படின்னா மேத்ஸ் எம்எஸ் ஸ்டூடெண்ட் உண்டான கண்டென்ட். இதுலேயே கண்டினியூ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சோசியல் சயின்ஸுக்கு உண்டான ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு, பொறியியல், அரசியலமைப்பு, பொருளாதாரம் சொல்லிட்டு சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான அந்த டைட்டில்ஸும் நம்ம தனித்தனியாக சாம்பிள் மெட்டீரியலில் இங்கே பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு வயசாக கொடுக்குறோம். நம்ம மெட்டீரியல் டோட்டல் இப்படி பாயிண்ட்ஸாக இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரி, இப்போ இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம். அது குறிப்பாக எந்தெந்த டைட்டில் இருந்து கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற அந்த டைட்டில் நம்ம எடுத்துட்டோம். அதிக கேள்விகள் கேட்ட டைட்டிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ தமிழ் இருக்கோம்னா தமிழுக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கணத்தில் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு அது டோட்டல் நம்ம நடத்தி முடிச்சிடும். அதே மாதிரி இலக்கியத்தில் வரக்கூடிய அத்தனை கண்டென்ட்ஸும் உங்களுக்கு வரிசை கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிடும். சைக்காலஜிக்கும் அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் அடுத்து மேத்ஸுக்கும் இனிமேல் அடுத்தடுத்து கிளாஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அடுத்த 80 நாட்கள் நம்ம டெட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான இது. நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்குண்டான ஐடியாக்களில் முதல் ஐடியாவாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் டைட்டில் நம்ம இதை ரெடி பண்ணுவோம். அடுத்து இன்னும் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். கூடவே பாருங்கள், நம்ம சேனல் பேர் முதல்ல இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி அகாடமி 128 அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உடனுக்குடன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் சேனல் பேர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்ரீ பாலாஜி அகாடமி 128ன்னு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம டெட்டுக்காக மட்டும்தான் நம்ம ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெட்டு, பியூஓ, எஜ்ஜெக் இந்த 3 தான் நம்ம பண்ணுவோம். இதில் டெட்டு வந்து இது மாதிரி நமக்கு வந்து பேப்பர் 2 ரெண்டுமே அழகாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய நம்பர்ஸ் வந்து மிஸ் கால் கொடுத்துட்டே இருக்காங்க. வரிசையாக நிறைய நம்பர் செகண்ட் பை செகண்டாக நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் சேவ் பண்ணி உங்களுக்கு 2 நாளில் எல்லாரையுமே குரூப்பில் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு இந்த சாம்பிள் மெட்டீரியல், இந்த சாம்பிள், இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிட்டு வச்சுருக்கோம். கம்மிங் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் இதுலேயே அனெக்செப்ட் பண்ணிடுறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து எம்எஸ்க்கு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இது வந்து எஸ்எஸ்க்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தனியாக ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு வச்சுருக்கீங்களா? இதில் வரிசை ஆஸ் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி எப்பவுமே நம்ம கொடுக்குறது தான். இதில் கண்டினியூவாக நம்ம இது பாருங்கள், இது வந்து உலக புதுமை கிடைச்சி இதில் நமக்கு தமிழ் இலக்கியம் போனதுக்கப்புறம் அதான் எஸ்எஸ் ஒன்றுக்கு தனியாக வரும்பொழுது தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இதிலே ஆட் ஆகிடுது எக்ஸாம்பிள் மெட்டீரியல். அதனால் இப்போ அடுத்த டைட்டில் வருது தமிழ் உடனே மட்டும் துணை பாடம். இது முடிஞ்சதுமே சோசியல் சயின்ஸுக்கு உண்டான அந்த வரலாறு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இந்த சாம்பிள் மெட்டீரியல் நீங்கள் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் தானே காட்டினீங்க, இது காட்டல அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அதனால் அதையும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் பார்த்தேன். இது வந்து இங்கிலீஷ்க்கு வழக்கம் போல தான் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் வரலாறு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்க்கு உண்டான தனி ஃபோல்டராகவே நம்ம இதை போட்டுட்டோம். இது வந்து சைக்காலஜி, இந்த சைக்காலஜி முடிஞ்சதுன்னா இதில் ஒரு ஃபஸ்ட் பேசஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்களேன், வரலாறு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். புரியுங்களா? 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு வந்து இதில் நமக்கு டெட்டுக்கு உண்டானது நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இதனுடைய டைட்டில்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு. அதாவது பாருங்கள், வரலாறு பார்ட் 1 இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே தென்னிந்திய வரலாறு தான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கோம். தென்னிந்திய வரலாறு, சாளுக்கியர், சோழர், பாண்டியர், தமிழக பண்பாடு மற்றும் பாரம்பரிய வரலாறு, பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த டைட்டில்ஸ் வந்து இதில் ஆரம்பித்து அதனுடைய பாயிண்ட்ஸ். இப்போ தென்னிந்திய வரலாறு இருக்குன்னா 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே அரசருடைய ஆட்சி சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சு ஆரம்பிக்கிறது பாருங்க. இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நமக்கு இதில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வரலாறுக்கு நம்ம சாம்பிள் பேஜஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இது வந்து வரலாறு பார்ட் 2 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ட் 2 உண்டானது. ஏன்னா 2 புக் உங்களுக்கு உண்டாது 6 to 12 வரைக்கும் கண்டென்ட் நிறையா இருக்கு இல்லைங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட் 2 வந்து பாருங்கள் வரலாற்று காலம், மனித பரிணாம வளர்ச்சி, வரலாற்றுக்கு முந்தைய காலமும் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில்ஸ் வந்து இதில் ஸ்டார்ட் ஆகிடும். இது வரலாறு. அடுத்த சப்ஜெக்ட் அதில் பாருங்களேன், எஸ்எஸ் ஒன்று கொண்டாங்க புவியியல், ஜாகிரபியில் வந்து இதுலேயும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரபி உண்டானது பார்ட் 1 இருக்குங்களா? ஸோ இதனுடைய டைட்டில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். முதல்ல புவியில் பூமியும் பேரண்டமும், அதே மாதிரி சூரிய குடும்பம், பருவக்காற்று, காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து புவியியல் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனுடைய ஒரு பேஜஸ் வந்து இருக்குது. அது பார்ட் 1 புவியியல். இது வந்து பாருங்கள் புவியியல் பார்ட் 2. இந்த பார்ட் 2க்கு என்னென்ன டைட்டில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் எல்லாமே R to 12 இருக்கிறத நம்ம எடுத்து டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ புவியியல் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் புவியியலின் அடிப்படை கூறுகள், புவி மாதிரி, புவி தகவலியல், அதே மாதிரி புவியின் உள்ளமைப்புன்னு சொல்லிட்டு வரிசை இந்த டைட்டில்ஸ் பூரா உங்களுக்கு வந்து இருக்கிற டாபிக் இருக்கிறதுல பார்ட் 2ல்
அவருடைய ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழே இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸா புவியியல் அடிப்படை கருத்துக்கள் ஆரம்பம் கிரேக்க தத்துவவியலாளர்களிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எவட்டோதெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா புவியியல் பார்த்தீங்க, இது வந்து எக்கனாமிக்ஸ் 6 to 10th இருக்கிறது எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொடுத்துறோம். இதுவும் அதே மாதிரி தான் டைட்டில் கொடுத்து ஒவ்வொரு டைட்டிலுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுங்களும் புல்லட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கீழே நம்ம போட்டுருக்கோம். இதுதான் இது எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்து. அடுத்தது பாருங்க செகண்டா அதிலே பொருளியல் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு வரை இது வந்து பார்ட் 2 எக்கனாமிக்ஸ்க்கு பார்ட் 2 2 பார்ட்டாக அதில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுவும் உங்களுக்கு பண்ண அந்த டைட்டில்ஸ் பூரா வரிசையாக இருக்குது. நுண்ணின பொருளியல் ஓர் அறிமுகம், நுகர்வு பகுப்பாய்வு, உற்பத்தி பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து செகண்ட் பார்ட்டாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஆர்ட்ஸ்லேயே இன்னும் மற்ற சப்ஜெக்ட் என்ன அரசியல் அமைப்பு, இது 6 to 12th வரைக்கும் இருக்கிறது. சரிங்களா? அரசியல் அமைப்பு பாலிடிக்ஸ் இதுலேயும் பார்ட் 1 6 to 12th இருக்கிறது. பார்ட் 1ல் முதல் டைட்டிலாகவே இதில் என்ன இருக்குது அப்படின்னா அரசியல் அறிவியல் அறிமுகம், அப்புறம் அரசியல் அறிவியல் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1 பகுதி 2 வரை அப்படின்ற பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதெல்லாம் இருக்கு. செகண்ட் பார்ட்ல ரெண்டாவது பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு இதில் 6 to 12 வரைக்கும் இருக்குல்ல. பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரிசை கீழே இருக்கு இல்லையா? பார்ட் 2லையும் இதே மாதிரி டைட்டில்ஸ் வந்து அதனுடைய கண்டினியூட்டி தான். பார்ட் 1 கண்டினியூட்டியா மத்திய அரசு, மாநில அரசு, ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிடிக்ஸ் இதில் பார்த்துட்டோம். ஜாகிரபி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஃபோல்டர். இதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஃபோல்டர் பார்த்தோம். இது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஃபோல்டர் பார்த்தோம். பேப்பர் 1க்கும் இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது. பேப்பர் 1க்கு நியூஸ் இது வந்து பாருங்க, இதில் வந்து வரிசையாக நமக்கு பேப்பர் 1க்கு உண்டான ஸ்டூடெண்ட்டுக்கு அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி வரிசையாக கொடுத்துட்டு பாருங்க 1 to 10. இது ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கணும்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய 1 to 5 வரைக்கும் இருக்கிற தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு புக்காக உங்களுக்கு வந்துடும் பேப்பர் 1க்கு. ஏன்னா 1 to 10 வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம் பேப்பர் 1. பேப்பர் 2 தானே வந்து 6 to 12 வரைக்கும் நம்ம படிக்கணும். இதெல்லாம் 10th வரைக்கும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. பேப்பர் 2ல் வந்து பாருங்க 11th எத்தனை கொஸ்டின் எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா 11th 12th. அதனால் நம்ம பேப்பர் 2க்கு 6 to 12 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேப்பர் 1 ஸ்டூடெண்ட் 1 to 10 வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். அதில் நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. அப்புறம் கொஸ்டின்ஸ் நமக்கு வராமல் போயிடும், அது ரொம்ப சிரமமாயிடும். அதனால் 1 to 10 வரைக்கும் பேப்பர் 1 அதில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பாருங்கள் மேத்ஸ். இது எதுக்கான 1 to 5க்குள்ள இருக்கக்கூடிய மேத்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷு, அதேமாதிரி இது மேத்ஸு, சயின்ஸு இதெல்லாம் வந்து 1 to 5க்குள்ள இருக்கிறத செப்பரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 6 to 10 தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 6 to 12 தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்டூடெண்ட் கொண்டு தான் கரெக்டாக. சரிங்களா? இப்படி பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் இப்படி தனித்தனியாக இப்போ இது பாருங்கள் சூழ்நிலைகள் என்விரான்மெண்ட் சயின்ஸ்லேருந்து பேப்பர் 1க்கு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் சொல்லிட்டு சூழ்நிலைகளில் பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு 1 to 5ஆம் வகுப்பு வரை இருக்கிறத நம்ம தனியாக ஒரு புக்காக தொகுத்து இதில் நம்ம போட்டு வச்சுக்கோம். இது பாருங்கள் இப்படி டைட்டில் வைஸாக போட்டு ஒரு டைட்டில் கீழே எத்தனை புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக நம்ம பாயிண்ட்ஸ் அதில் போட்டுருக்கோம். இப்படியே தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ இது வந்து தமிழ் இலக்கணம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆக பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டு, பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டு 1 to 10க்குள்ளே படிக்கிற பேப்பர் 1, 6 to 12க்குள்ளே இருக்கிற பேப்பர் 2 மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக இதில் பார்த்துருப்பீங்க. இது அத்தனையுமே நம்ம ஸ்கூல் புக் 6 to 12க்குள்ளே லேட்டஸ்ட்டாக இப்போ புதுசாக வந்த புக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து தான் அதனுடைய முக்கியமான டைட்டில்ஸ் வச்சு கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக ஃப்ரீயாகவும் கிளாஸ் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். கிளாஸஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும், டெய்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இது அத்தனையுமே உங்களுக்கு தேவைப்படுறவங்க 8344059944 நம்பருக்கு நீங்கள் மிஸ்ட் கால் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோ நான் பேச நினைக்கிறேன். தேங்க்யூ.